ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏஎம்டி சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் வந்து லெனோவா E4125. ஸோ இந்த மாடல் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ இந்த மாடலில் வந்து எப்படி நம்ம ஏஎம்டி சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லிட்டு தான் நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏஎம்டி சாஃப்ட்வேர் எதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஓஎஸ் வந்து புதுசாக போடுறீங்க. ஸோ விண்டோஸ் ஓஎஸ் வந்து இப்போ புதுசாக போடுறீங்கன்னா, ஸோ நீங்கள் புதுசாக போட்டதுக்கப்புறம் அது ரன் பண்ணிங்கன்னா, ஸோ அது மேனேஜ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் குறைச்சிங்கன்னா பவர் குறைக்கிறதா இருக்கட்டும், ஸோ பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆகாது. அதனால சில இதில் ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகாது, சில இதில் சவுண்டு குறையாது, சவுண்டு ஏறாது. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற ட்ரைவு, ஸோ சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற ஒரே ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி. ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம இன்றைக்கி டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதோட ஃபுல் வியூ பார்த்துடலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, லேப்டாப் இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஓப்பன் பண்ணிட்டு என்ன டைப் பண்ணியிருக்கேன்னா, சப்போர்ட் ஏஎம்டி சாஃப்ட்வேர் சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்துடுச்சு பாருங்கள். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லிங்க்கை அது கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் லிங்க்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ட்ரைவ் அண்டு சப்போர்ட் ஃபார் ரெனான் சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ அந்த வெப்பேஜுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சு இப்போது. ஓகே, இதுதான் அந்த வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இது ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் டவுன்லோட் நோ இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே பாருங்கள் டவுன்லோட் ஆகிறது தெரியும். அங்கே பாருங்கள். ஸோ இப்போ ஆல் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிங்களா அந்த வெப்சைட்குள்ளே போய்டும். ஸோ அங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அங்கே கீழே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, அது கிளிக் பண்ணுறேன். போய்ட்டு இப்போ கிளிக் பண்ணோன்னே என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அது இருக்கிற லொக்கேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ அங்கே பாருங்கள். ஸோ வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அது வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? லோடிங் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ இன்ஸ்டால் கொடுங்க. அங்கே சைடில் இன்ஸ்டால் இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து கிளிக் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ 5 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோடிங் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் வந்துடுச்சு பாருங்க. ஸோ ஏஎம்டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலர். ஸோ அங்கே வந்துடுச்சு. இப்போது இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணுன்னா உங்களோட நெட்டு வந்து ஸ்பீடாக இருக்கணும். ஸோ ஹை ஸ்பீடில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஸ்லோவாக இருந்தால் அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் வந்துடுச்சு. ஸோ மேலே பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க, கீழே பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு, ஸோ கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய டேட்டு. ஓகேங்களா? ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் சொல்லிட்டு கொடுத்துறேன். இன்ஸ்டால் இருக்கும் அது கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அங்கே ஆட்லாம் ஷோ ஆகுது. ஸோ ஏஎம்டி ரைசன் சொல்லிட்டு ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ரைசன் தான் லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கேமுக்குலாம் தான் நல்லா வந்து சூட்டபிள் ஆகுது, நம்மளால் வந்து சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இது கொஞ்சம்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு நெட்டு இப்போ ஸ்பீடாக கிடச்சா தான் அது வந்து டவுன்லோட் வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நெட்டு உங்களுக்கு ஸ்பீடாக கிடைக்கலன்னா ஸோ பாதியிலே வந்து கேன்சல் ஆகிடும். ஓகே, நான் இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதில் வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணுறேன் அந்த சாஃப்ட்வேர் வந்து. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேமிங்லாம் நல்லா சப்போர்ட் ஆகும். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஃபீஸ் எப்படி பாருங்கள், இது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோட எண்டு போய் நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.